ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜய் இருக்காரு. ஆஃபீஸ்க்குள்ளே ஏன்ப்பா ஒளிஞ்சிருக்க, ஆஃபீஸ்க்குள்ளேயே வெளியே வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் எட்டி பார்க்குறா, நம்ம காவேரி எட்டி பார்க்குறாங்க. டீ கொண்டு வந்து கொடுக்க வந்தா நீ எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி அவர் கத்துறாரு. ஆஃபீஸ்க்குள்ள உள்ள ரூம்குள்ளே உட்காந்துருந்தா மட்டும் யார் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க நீ நினச்சியான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அட்ட பாவிகளா, ஏன் இப்படி வெறுப்பேற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களே மறக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டையாக போயிட்டு இருக்கு. இதில் வேற மூட்டி விட்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம குமரன் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு பைப்பில் போய் அதாவது பைப்படியில் தூரத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே தாத்தா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வாடகை வேற கொடுக்குறீங்க, வீட்டில் தண்ணி வரலன்னா என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓசை எடுத்து இழுத்துக்கோங்க, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொந்தளிக்கிறாரு பாருங்க. அதாவது ஏன்ப்பா ஹை பிபி வந்து ஹைபிஸ்கஸ் மாதிரியே குதிக்கிற, கம்னு உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதாவது நம்ம ராகினி இருக்காங்களே, ராகினி அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஏன் அஜய் வீட்டில் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க, சில்லியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏமா நீ கேட்கறது தான் சில்லியாக இருக்குது, இது மொத்த சொத்துக்கும் உரிமையாளர் ஒருத்தரே, அது விஜயே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போனால் போதேன்னு வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டு வளர்த்த கொடுமைக்கு நீ பேசுகிற பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் ஏன் உனக்கு சொத்தில் உரிமை இல்லையா, நீ ஏன் இங்கே இருக்க, ஐயோ இவளுக்கு உண்மை தெரியாமல் இருக்கிற வரையும் சந்தோஷம்னு நினச்சிட்டு மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போறியா அது ஒன்றும் புரியல, அது வரையும் கொஞ்சம் ஆடாமல் இருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம காவேரியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு, அதுவும் தாத்தா முன்னாடியே. அதுக்கப்புறம் அப்பளம்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பளத்தை பற்றி பேசுகிறாங்க. மறுபடியுமா ரிப்பீட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை காமிச்சாலே பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே கேமரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்க்கிறாரு. நீங்கள் பாருங்க தாத்தா என்னை திட்டுறாங்க அப்படி. ஆமாம், அப்போ நீ பார்த்தா வேலைக்கு ஒன்று திட்டாமல் கொஞ்சம் புருஷன்ட்ட சொல்லிட்டு செய்ய வேண்டியதானமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உடனே வந்து தாத்தா இருந்துட்டு போதும்ப்பா, 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இவங்களுக்குள்ளே ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் ஏஞ்சி கிளம்பிட்டதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு அவனுக்கு கோவம்லாம் இல்லைம்மா சும்மா பார்க்குறாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இவங்க ஒரு ரொமான்டிக் லுக்கோட திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ஈகோ ஒத்துக்காதுல, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ